மூலிகைகளின் சிகரம் வில்வம். சிவ வழிபாட்டுக்கு எத்தனையோ மலர்கள் உகந்ததாக உள்ள போதிலும் வில்வ இலை தனித்துவம் கொண்டது. வில்வ இலையால் சிவனை அர்ச்சனை செய்து வழிபடும் பொழுது கிடைக்கும் பலன்கள் ஏராளம். யார் ஒருவர் தினமும் சிவ ஆலயத்திற்கு சென்று வில்வத்தை வழங்கி ஈசனை வழிபடுகிறாரோ அவரது சகல பாவங்களும் நீங்கிவிடும் என்று புராணங்களில் கூறப்பட்டு உள்ளது. வில்வமானது பாதிரி, வன்னி, மந்தாரை, மா ஆகிய மரங்களுடன் தேவலோகத்தில் இருந்து வந்த பஞ்சத்தருக்கள் என்ற சிறப்பை பெற்றது. பார்க்கடலில் இருந்து லட்சுமி தேவி தோன்றிய பொழுது அவளது கரங்களில் இருந்து வில்வ மரம் தோன்றியதாக வராக புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே வில்வ மரத்தை மகாலட்சுமியின் வடிவமாக கருதுகிறார்கள். இதனால் வில்வ மரத்தை வழிபட்டால் ஈசனின் கருணை கிடைப்பதோடு லட்சுமி தேவியின் பரிபூர்ணமான அருளையும் பெறலாம். வில்வ மரத்தில் மட்டுமின்றி வில்வ இலைகளில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் வில்வ இலைகளுக்கு தனிச்சிறப்பு உண்டு. வில்வங்களில் மகா வில்வம், கொடி வில்வம், சித்த வில்வம், கற்பூர வில்வம் உள்பட்ட 21 முக்கிய வகைகள் உள்ளன.